எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாருங்க. அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி கடகத்துல செவ்வாய், இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க. அதே போல கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரகநிலைங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில சாதகமான அமைப்புல இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற அமைப்புல இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. கும்பராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், சதயம் முதல் 4 அட்சர பாதங்களையும், பூரட்டாதி முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் குறிப்பாக எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்தாலும் கூட தன்னுடைய வீடான பாக்கியத்தை அவரே பார்க்கறது சிறப்பு. 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவினுடைய ஆதிக்கங்கள் நிகழப்போகிறது. முக்கூட்டு கிரக சேர்க்கையானது ஏற்பட போகுது. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகனுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குங்க. ஆனா இங்க சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல மறையறதுனால எல்லாமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சுபகாரியங்கள் உங்களோட வாழ்க்கையில கைகூடும். கொஞ்சம் தடை தாமதத்தை மட்டும் இதை கொடுப்பார். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த காரியமானது கைகூடும். சரிங்களா? அதுல வந்து குறிப்பாக சில தடைகளை வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்காக அல்லது வீடு வாங்குறதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுக்க போறீங்கன்னா, அந்த முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அதே போல கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் சில தாமதங்கள், சில தடைகளை வந்து சுக்கிரனும் சரி, சனியும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியம், எடுத்த செயல்ல ஒரு தடை அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் கண்டிப்பாக உண்டுங்க. சரிங்களா? ஆனா இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஆனா கண்டிப்பாக அந்த விஷயமானது கிடைக்கும். கொஞ்சம் கால தாமதப்பட்டு உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும். 2வது ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி. கும்பராசிக்காரங்க பேச்சுல கவனம் அதிகமா எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அதாவது பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும், நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவீங்க. 2ல சனி, 2ஆம் இடத்துல சனியை வந்து செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்வை செய்வார். அது ரொம்ப ரொம்ப தவறு. சரிங்களா? அதாவது சனியை வந்து செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்க சனி வந்து நன்மை செய்ய மாட்டார். கொஞ்சம் தேவையற்ற விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள், குடும்ப வாழ்க்கையில வாக்குவாதங்கள், ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு பேசுறது, தேவையில்லாத விதண்டாவாதத்தோட பேசுறது, இது எல்லாமே அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அதனால நான் தெளிவா சொல்றது என்னன்னா, வேலை செய்யற இடத்துலயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்க உங்க பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே உங்களால வர முடியுங்க. சரிங்களா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுதான் ஒரு தெளிவாவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேரும்போது வாழ்க்கை துணையார் கொஞ்சம் உங்களை வந்து சீண்டி பார்ப்பாங்க, நோண்டுவாங்க. கொஞ்சம் அவங்களாலேயே கொஞ்சம் அந்த ஒரு குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை போன்ற அந்த ஒரு சிலருக்கு கொடுக்கும். அதே போல திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், சுப முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடைபெறும். ஆனா கொஞ்சம் காலதாமதப்பட்டு நடக்கும். அதுதான் ஒரு விஷயம். 2வது ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால அந்த படிப்பை தவிர்த்து மற்ற இயல், இசை, நடனம் சார்ந்த விஷயங்கள், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் ஆர்வமானது அதிகரிக்குங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாணவ மாணவர்கள் கத்துப்பாங்க.
சரிங்களா? அதாவது இந்த எழுத்து, ஓவியம், இசை, நடனம், நாட்டியம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமானது அதிகரிக்கும் சிலருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலை சார்ந்த விஷயங்கள் ஆர்வத்தை சற்று தூண்டலாக இந்த சுக்கிரன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், குரு, சூரியனுடைய ஆதிக்கங்கள் இந்த மாதத்துல நிகழப்போகுது. ஸோ இது எத்தகைய மாற்றத்தை கொடுக்கும்? அதாவது 5ஆம் இடத்துல புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும், அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் சேரும்போது உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். ரொம்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெளிவான ஒரு தன்மையை, தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. சரிங்களா? யார் என்ன பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு பின்னாடி யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, அது எல்லாமே பெருசா கண்டுக்க மாட்டீங்க. அதே மாரி யார் எப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சரிங்களா? அதாவது மத்தவருடைய உண்மையான முகத்திரையை தற்போது நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட மூளை, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. 2வது உங்களோட பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பேச்சு தான். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க குடும்பம் அப்புறம் பேச்சு இது 2த்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியால் முன்னுக்கு வருவீங்க. சொந்த கால்ல நின்னு வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கான சில அமைப்புகளை கண்டிப்பாக இந்த குரு, புதன் ஆதிக்கங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களோட பிள்ளைகளை நினைத்து உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள், வேதனைகள் தற்போது குறையும். மனக்கவலைகள் நீங்கும். ஓரளவுக்கு சந்தோஷமா குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயது கடந்தவங்க உங்களோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வயசு கடந்துட்டாங்க. இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு, அல்லது சரியான வேலை கிடைக்காம இருக்கு, சரியான ஒரு படிப்பு அமையாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த கவலைகள் தற்போது குறையுங்க. சரிங்களா? அது சார்ந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். 2வது 5ஆம் இடம் வலுவரால இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். லாபாதிபதி லாபத்தை பார்க்கறனால இந்த காலகட்டத்துல வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். ஆனா கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த வெற்றியானது கைகூடும். 2வது லாபஸ்தானம் வலுக்க வலுக்க வருமானம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். குறிப்பாக சுயதொழில் செய்றவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம் சார்ந்த விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? இப்போ தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் கூட பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. வார்த்தைகள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கும்பராசிக்காரங்க வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா இந்த ஜூன் மாதம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருப்பார். இந்த சந்திராஷ்டிரமம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் சதயத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 8ல சனி பகவான் பார்வையில சந்திரன் இருப்பார். சரிங்களா? சனி பார்வை வாங்கிய சந்திரன் கொஞ்சம் மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். தேவையில்லாத காரியங்களை ஈடுபட வைப்பார். தேவையில்லாத அதாவது ஒருத்தங்க வேணான்னு சொல்ற ஒரு விஷயத்த நீங்க வீம்புக்குனே பண்ணுவீங்க. அதுல பண்ணி பிரச்சனையே மாட்டிடுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. அதாவது ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க. சரிங்களா? கண்டிப்பா சிறப்பாகவே வருவீங்க. சரிங்களா? நீங்களா சுயமா இந்த காலகட்டங்களில் முடிவுகள் பெருசா எடுக்காதீங்க. கொஞ்சம் குழப்பங்கள் கண்டிப்பாக அதிகமா இருக்கும். அதே மாதிரி தவறான முடிவுகளை அதிகமான பிடிவாதத்தோடு எடுப்பீங்க. சரியான முடிவுகளை குழப்பத்தோடு எடுப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.